ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் நமக்கு இதுவரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு, அதாவது கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு கொஸ்டினாக ஒரு நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட டாபிக்ஸ் இப்போ நியூ சிலபஸோட டாபிக்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகுது. அதனால் நம்ம இதையும் பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் வன பாதுகாவலர். டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் மொழிபெயர்ப்பு. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் உவமையின் பொருளை எழுதுக. அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அதனுடைய உவமையோட பொருள் வெளிப்படைத்தன்மை. உடலும் உயிரும் போல இணை பிரியாமை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல என்ற ஊமைக்கு ஏற்ற பொருள் தருக. ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினா என்ன பண்ணும், எல்லாம் அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அப்படி ஓடிடும். அப்போ ஒற்றுமையின்மை. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. பணிந்து பணித்து. ஆசிரியர் பணித்தால் கயல்வெளி பணிந்து நடத்தாள். அதாவது ஆசிரியர் பணித்ததால் கயல்வெளி பணிந்து படித்தாள். அதே பணிந்து படித்து சரியான தொடர். தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான். தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். இதில் வந்து முதலும் மூன்றும் கரெக்டு, அதாவது 1, 3 கரெக்டு. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணிந்தான். சொற்கள் ஒழுங்கான அகரவரிசையில் அமர்ந்த தொடரினை காண்க. இதில் வந்து கரெக்ட் எது அப்படின்னா, பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. மற்றதெல்லாம் நமக்கு மாறி மாறி இருக்கும். அகரவரிசைப்படி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. இது எல்லாமே நமக்கு புக் பேக்கில் இருக்கிறதா பார்த்தாலே நமக்கு தெரியும். இதில் வந்து பா வரிசை வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், பப்பா பிப்பி புப்பு பெப்பே பை அந்த மாதிரி தான் வரும். அப்போ கரெக்டான வேர்டு எது அப்படின்னா, பழங்கள், பாரதம், பீழி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன். சொற்களை அகரவரிசைப்படி சீர் செய்க. பார்த்தா நமக்கு தெரியுது எல்லாமே கா வரிசை. ஃபஸ்ட்டு கா, கக்கா அந்த மாதிரி. கடல், குருவி, கேணி, கோலம். கொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் அப்படின்னா தந்தவர், செய்தவர் அந்த மாதிரி வரும். அப்போ கொடு அப்படின்னா கொடுத்தோர். வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசிய. இது பாருங்க, பேசிய அப்படின்னா ஆள முடியுது பெயர்ச்சொல். பேசுதல் அப்படின்னா தொழிற்பெயர். பேசி ஈல முடியுது, அப்போ வினையெச்சம். அப்போ இதுதான் பேசினான் அப்படின்னா வினைமுற்று. கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கான் அப்படின்னா கண்டேன். ஒலி வேறுபாடறிந்து பொருள் தருக. விரை, விரை. விரைனா மறத்தல், விரைச்சிருச்சு, நான் விரைச்சிட்டேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மறத்தல். விதை அப்படின்னா விதை. விரை அப்படின்னா விதை. ஒலி வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. விளை, விளை. இந்த விளை அப்படின்னம்னா நமக்கு என்னது, விளைவித்தல், உண்டாக்குதல். இந்த விளை அப்படின்னா விரும்பு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். மணிமேகலை மணிப்பல்லவ தீவுக்கு சென்றாள். இது எல்லாமே பார்த்தோம்னா எழுத்துப்பிழை தான். பாருங்கள், மணிமேகலை மணி பல்லவ இது வந்திருக்கா, இது தப்பு. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள், இதுதான் கரெக்டு. பல்லவம் சென்றாள். மற்றது பாருங்கள்,
பல்லவத்துக்கு இந்தலா வந்திருக்கா, மணிமேகலைக்கு இந்தலை வந்திருக்கா. இதில் பார்த்தோம்னா மணிமேகலை மணி 2 சுழி நீ வந்திருக்கு. தீவிற்கு சென்றாள். அதனால் எல்லாம் கரெக்டாக இருக்கிற வேர்டு எதுனா இந்த செகண்டு தான். மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நாட்டிக்கல் மைல், கடல் மைல். ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. கிராப், கிராப் அப்படின்னா செதுக்கி. இப்போ நம்ம ஒரு வீடியோவை கிராப் பண்ணுறோம்னா என்ன பண்ணுறோம், கம்மி பண்ணுறோம், செதுக்குறோம். அப்போ செதுக்கி. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உதித்த, உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த. உருவகத் தொடருக்கு பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. உருவகத் தொடர் முகமலர், முகத்தாமரை, முகமதி, முகமன். இதற்கு ஆன்சர் வந்து முகமன். பொருந்திய இணைகளை தேர்க. படுவும், இன்னிசை அளபடை, தழுகி, சொல்லிசை அளபடை, வாழ்க்கை, ஒற்றளபடை, தருவும், செயலிசை அளபடை. இதில் எது பொருந்திய இணை அப்படின்னு பார்த்தோம்னா தழுகி. சொல்லிசை அளபடை, தருவும் செயலிசை அளபடை. ஈன்னு முடிஞ்ச எப்பவுமே நமக்கு சொல்லிசை அளபடை. சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை தெரிக. எளிது ஏற்றல். ஏற்றல்னா என்னது, ஏற்றுக்கிறது. எளிதின எளிமை. அப்போ இது மாறுது. அந்நியர் அரிது, இதுவும் தப்பு. ஈதல் உறவினர், இரவலர் புரவலர். இதுதான் கரெக்டான எதிர்ச்சொல் அமைந்த வாக்கியம். சேர்த்தெழுதுக. ஆத்தி கூட்டல் சூடி, ஆத்திச்சூடி. சரி, ஆத்திச்சூடிச்சு வராது, ஆத்திச்சூடி. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. ஆட்டுக்கூட்டம்னு சொல்ல மாட்டோம், ஆடு குவியல்னு சொல்ல மாட்டோம், ஆட்டு மந்தை. எதிர்கூட்டல் ஒலிக்க. சேர்த்தெழுதும் போது எதிரொலிக்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடிச் செல்வது. கரந்தை பூவை எதுக்கு சூடுவாங்கன்னா ஆணிரைகளை மீட்டல். கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று பந்து உருண்டது, இது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். இது பார்த்தோம்னா நமக்கே நல்லா புரியுது. பந்து உருண்டது, அது அதோட வேலையை செஞ்சிருச்சு. எழுவாய் வந்து ஒரு வினையை செஞ்சிருச்சுன்னா அது தன்வினை. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. என் அம்மை வந்தாள் என்று மாற்றை பார்த்து கூறுவது திணை வழுவமதி. உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. இதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. என் அம்மை வந்தாள் அப்படின்னா திணை வழுவமைதி. கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. இதுக்கு வந்து ரெண்டுமே பொருந்துது. மருத்துவத்தை பற்றி இதுலேயும் சொல்லியிருக்காங்க, தமிழ் மருத்துவத்தை பற்றி அதில் தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு ஏற்ற விடையை தருக. 1000 யானைகளில் போர் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி. இல்லை இங்கே இருக்கு பாருங்க. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி. போருக்குரிய தெய்வமாக கருதுபவர் காளி. அமர், அமர் என்பதன் பொருள் போர். 96 பிரிக்கும் முறை 90 கூட்டல் 6. பரணி இலக்கியம் யாரால் பாடப்பட்டது? ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் அப்படின்னு நம்ம எழுதுறோம், அது சயங்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருள் பொறுத்துக. தூசு, துகிர், வெறுக்கை, நொடை. இப்போ துகிர் அப்படின்னா பவளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். துகிர் அப்படின்னா பவளம். செகண்டுக்கு ஒன்று இங்கே வந்திருக்கு. தூசு அப்படின்னா பட்டு. தூசு அப்படின்னா பட்டு, துகிர்னா பவளம். வெறுக்கை, வெறுக்கை அப்படின்னா செல்வம். நொடைனா விளை.
சொல் பொருள் பொறுத்துக. நேமி, தூவி, விரிச்சி, சுவல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேமி அப்படின்னா சக்கரம், தூவி அப்படின்னா தூவி, விரிச்சி விரிச்சின்னா நற்சொல், சுவல் சுவல் அப்படின்னா தோல். அப்போ ஆப்ஷன் பி. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திரித்தெழுதுக. அது ஒரு இனிய பாடல். அஃது ஓர் இனிய பாடல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க. தோசையை குடிக்க முடியாது, இங்கே குடின்னு இருக்கா, கடலை மிட்டாய் குடிக்க முடியாது, சோறு சாப்பிட்றதான் முடியும், சோறு தின். அப்போ தண்ணீர் குடி, இதுதான் கரெக்டானது. அடைப்புக்குள் ஏற்ற சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா என்பது வட திராவிட மொழி, மண்டா என்பது தென் திராவிட மொழி, மண்டா என்பது சீன திபெத்திய மொழி. இதில் எது கரெக்ட் அப்படின்னா மண்டா என்பது நடுத்திராவிட மொழி. பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. தீயினால் சுடப்பட்டவருக்கு கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்பிக்கவே முடியாது. ஆனால், இதோட ஆன்சர் என்ன? ஆனால். சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. மலேசியாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். நேதாஜி அந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என பதில் கூறினார். இதுக்கு கரெக்டானது வந்து அதற்கு. நேதாஜி அவர் அப்படி சொன்னதுக்கு அதற்கு. பொருத்தமான இணையை தேர்க. அவன் வந்தான் இறந்த காலம், அவள் வருகிறாள், வருகிறாள் அப்படின்னா நிகழ்காலம், அப்போ அது தப்பு. அது வந்தது நிகழ்காலம், தப்பு. நீ வந்தாய் எதிர்காலம், இது எல்லாமே தப்பு. கரெக்டானது எது பார்த்தோம்னா அவன் வந்தான். அவன் வந்தான்னா அவன் நேற்று வந்தான்னு வச்சுக்கலாம், அப்போ அது இறந்த காலம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்து. அப்போ என்னது நடத்து அப்படிங்கிறது ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதை வந்து நிகழ்காலமாக மாற்ற சொல்கிறாங்க. இதே வந்து இறந்த காலம் அப்படின்னா நடத்தினார், எதிர்காலம்னா நடத்துவார், இப்போ ப்ரெசண்டில் நிகழ்காலமாக சொல்லியிருக்கனால நடத்துகிறார். அப்போ சரியான விடை ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன் விளக்குன்னு வராது, தேன்மணின்னு வராது, தேன் விலங்கு, தேன்மழை. பிழையான இணையை தேர்க. நாகைப்பட்டினம், உதகை மண்டலம், பட்டு கோட்டை, செங்கல் பட்டுன்னு வரணும், அதுக்கு செங்கல்புரம்னு இருக்கு. அப்போ இதுதான் பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வர்றீங்க, இது வந்து பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு நம்ம கேட்டோம்னா எங்கிருந்து வருகிறீர்கள். பொருத்தமான நூலினை தேர்வு செய். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன். மன்னார்குடியின் மருவு பெயரை கண்டறிக. மன்னார்குடியோட மருவு பெயர் மன்னை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பொருந்தியது. பொக்கிஷம், செல்வம். இது பார்த்தோம்னா இதில் எல்லாமே நமக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஜாஸ்தி அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம், கம்மின்னு கொடுத்துருக்காங்க. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, குறுகிய பரப்புன்னு. சிங்காரம்னா அழகு, ஆனால் கோரம்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது பொக்கிஷம், செல்வம். ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் உருமாற்றுதல். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ட்ரெஸரி, கருவூலம், மார்பி, உருபன், காம்பினேஷன், புணர்ச்சி, கேவ் டெம்பிள், கட்கோவில். அது கேவ் அப்படின்னா கல்லுன்னு வராது, குகை கோவில்னு வரும். நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடா. உற்றது உரைத்தல்னா இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிறத சொல்கிறது. உருவது கூறல்னா இந்த மாதிரி நடக்கும், கால் வலிக்கும், விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது உருவது கூறல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல்
நேர்விடை, இதுக்கு மறைவிடை வராது, நேர்விடை. கேட்டதுக்கு நேர பதில் சொல்கிறது. போவியா அப்படின்னா போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. இனமொழி விடை, கதைக்கும் கவிதையும் ஒரே இனம்தான். அப்போ எனக்கு கதை எழுத தெரியாது, கவிதை எழுத தெரியும் அப்படின்னது இனமொழி விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார். செய்வினை. பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான். செய்தி தொடர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். விடைக்கேற்ற வினா, பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. இதற்கேற்ற வினா கல்வி கற்றவர்க்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. இதுதான் கரெக்டானது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அகர வரிசைப்படுத்துக. இது எல்லாமே நம்ம உயிரெழுத்தில் இருக்குது. அப்போ அன்பு ஆடு, இரக்கம் ஈதல், உயிர் ஊக்கம், எளிமை ஏது, ஐந்து, ஒழுக்கம் ஓசை அவ்வை. இதுதான் கரெக்டானது. வேர்ச்சொல்லை தெரிக. நடக்கிறது, நட. வேர்ச்சொல் அப்படின்னா எப்பவுமே எப்படி ஒரு கட்டளை சொல்லதான் வரும். அப்போ நட. தருகின்றனர், இதன் வேர்ச்சொல் தா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் முகில், கார், கொண்டல், மேகம். இதுக்கு எல்லாத்துக்குமே முகில் தான். தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது. துளிர், குறித்து, முறி, தோகை. இது தோகை தான், அல்லாதது. காடு எனும் பொருள் தரும் சொற்களை கண்டறி. அரண், அடவி. மரபுப்பிழை உள்ள தொடரை சுட்டுக. கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது. கீரி பிள்ளை அப்படிதான் சொல்லணும். அப்போ கீரிக்குட்டி அப்படிங்கிறது தவறானது. வலுவற்ற தொடர். கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தமிழுக்கு இல்லை, நல்ல தமிழில் எழுதுவோம். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் புலிப்பரல். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல். காடுருவாக்கி, காடு அழித்து, அதாவது காட்டை உருவாக்குறது, அதுக்கு ஆப்போசிட் காட்டை அழிக்கிறது. தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் புதுமை. நானிலம், நான்கு கூட்டல் நிலம். தானென்று, தான் கூட்டல் என்று. வள்ளுருவம், வன்மை கூட்டல் உருவம். கத்துங்குயிலோசை, சற்றே காதில் பாட வேண்டும். இதில் வந்துள்ள வழுவமைதி மரபு வழுவமைதி. குயில் கூவும், கத்தாது. அப்போ கத்தும் குயிலோசை அப்படின்னா மரபு வழுவமைதி. ஆயுத எழுத்து டேஸை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுதம் வச்சு எப்பவுமே என்ன பண்ணுவோம், தலையில தான் அடிப்போம். அப்போ ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. கான்சனன்ட்ஸ் அப்படின்னா மெய் எழுத்து. கலைச்சொல்லின் சரியான தமிழ்ச்சொல் பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் மண்டலம். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுதுக. கல், கல் விழுந்து காலில் காயமானது. இருபொருள் தருக. மாலை, மாலை அப்படின்னா பொழுது. தார், கழுத்தில் அணிவதும் அதுவும் மாலை தான். கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு ஏற்ப இருபொருள் தருக. தானம் அப்படின்னா கொடை, ஈகை. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. அரண், அரண் அப்படின்னா அவனுக்கு அரணாக இருப்ப அப்படின்னா பாதுகாப்பு. இன்னொரு பொருள்னா கோட்டை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுதுக. முருகன் அவர்கள் அருகில் சென்றான். பிழையற்ற ஒருமை தொடர் எது? நான் அல்லேன். சொல் பொருள் கொங்கு, கொங்கு அப்படின்னா மகரந்தம். அலர்,
மலர்தல். திகிரி யானை சக்கரம். மேரு இமயமலை. இமயமலை மேலே ஏறு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மேரு அப்படின்னா இமயமலை. இமயமலை மேலே ஏறு மேரு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பிழை திருத்தம். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எழுதுக. ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. அதாவது எப்படி நம்ம ஞாபகம் வைக்கணும், ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். தேவர் அனைவர் கயவர். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தேவர் இதுக்கு இதனுடைய டேஷில் வர்றது என்ன அப்படின்னா, அதாவது கோடிட்டிடங்களை மாதிரி பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது கோடிட்டிடங்கள் தான். தேவர் அனையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகளால் விடுபட்ட சீர் அப்படின்னா கயவர். சரியான தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. நண்பா படி. இது எவ்வகை தொடர்? விழித்தொடர். நண்பா கூப்பிட்டு அவனை படிக்க சொல்கிறது விழித்தொடர். மதிப்பு கூட்டுதல் என்றால் டேஷ். இதற்குரிய வினா என்ன? பெயர்ச்சொல் டேஷ் வகைப்படும். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் டேஷ் என்ன? பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். இறந்த காலம். வரைகின்றாள் அப்படிங்கிறது நிகழ்காலம் வரணும், எதிர்காலம் வந்திருக்கு. வரைவாள் அப்படிங்கிறது எதிர்காலம் வரணும், நிகழ்காலம். அப்போ இதில் கரெக்டாக வந்திருக்குது இதுதான். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். பின்வருவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் கரெக்டான தொடர். சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. யார் நீ, எங்கு வந்தாய். அதாவது பேச்சு வழக்கு இல்லாமல் எழுத்து வழக்கில் இருக்கிறது. யாரப்பா நீ, எங்கே வந்த, இதெல்லாமே பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு என்னென்னா யார் நீ, எங்கு வந்தாய். நிறுத்தக்குறி. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தக்குறி எழுதப்பட்ட பெயரை தேர்வு செய்த. காகத்திற்கு காதுண்டா, அதற்கு காது கேட்குமா. சரியானது காகத்திற்கு காது உண்டா கேள்விக்குறி, அதற்கு காது கேட்குமா. இதோட இந்த வீடியோ முடிச்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.